வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு. பாதுகாப்பு விதிமீறலுக்கு கடும் எச்சரிக்கை. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம். ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை. போக்சோ சட்டத்தில் கொத்தனார் கைது. புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளின் பாதுகாப்பு தன்மை மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களின் மேம்பாடு குறித்து அதிகாரிகள் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளின் பாதுகாப்பு தன்மை மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களின் மேம்பாடு குறித்து அதிகாரிகள் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. துணை ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் சுற்றுலாத்துறை இயக்குனர், மீன்வளத்துறை இயக்குனர், கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் கே தனசேகரன், கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக அளவில் பயணிகளை ஏற்றிச் சென்ற சில படகுகள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் போதிய லைஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி இயக்கப்பட்ட படகுகளும் ஆய்வில் கண்டறியப்பட்டன. அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே படகுகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் திட்டவட்டமாக அறிவுறுத்தினர். படகு சவாரி ஆய்வை தொடர்ந்து அதிகாரிகள் குழுவினர் பாண்டி மெரினா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதிகளிலும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடம் அதிகாரிகள் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளையும் கேட்டறிந்தனர். சுற்றுலா பயணிகளின் கருத்துகள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்தவும் பாதுகாப்பான சுற்றுலா சூழலை உருவாக்கவும் இந்த ஆய்வு உதவும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுவை பிரதேச ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுவை பிரதேச ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா சிக்னல் அருகே வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கே மணவாளன் தலைமை தாங்கினார். ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் விலையை லிட்டருக்கு ₹3 மற்றும் எல்பிஜி, சிஎன்ஜி எரிவாயு விலையை ₹2 உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மக்கள் விரோத போக்கை கைவிட்டு விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஜயகுமார், நிர்வாகிகள் நூர் முகமது, சக்திவேல், பழனிபாலன், மனோகர், பாரி, செந்தில், ரங்கன், கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், செயலாளர் மணிபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதி ஆட்டோ தொழிலாளர்களும் பங்கேற்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் கொத்தனார் ஒருவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மதகடிப்பட்டு அடுத்த நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான முத்து என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் திருபுவனை போலீசார் முத்து மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய 99ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் 99ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 9ஆம் தேதி மாலை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் மூலம் ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சிகள் தொடங்கின. பெருவிழாவை முன்னிட்டு தினமும் மாலை சிறப்பு திருப்பலி, மறையுரை, நவநாள் வழிபாடுகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன.
பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அருட்பணியாளர்கள் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற 17ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலி நடைபெற உள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழா நிறைவடைகிறது. புதுச்சேரி சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பங்கேற்று மனு வழங்கினர். புதுச்சேரி அரசு காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள புகார் மனுக்களை விசாரித்து உடனடியாக தீர்வு காண்பதற்காக மக்கள் மன்றம் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இன்று காவல் கண்காணிப்பாளர் வம்சாரெட்டி அவர்களின் முன்னிலையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் பலர் பங்கேற்றனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வில் மே தினத்தன்று போராடிய L&T தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் மீது காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை செய்து இந்த வழக்கினை திரும்பப் பெற சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். L&T நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அசாதாரணமான சூழ்நிலையும் பதட்டத்தினையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு உருவாக்கும் L&T நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவினை காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் வழங்கினர். இந்த நிகழ்வில் சேதராப்பட்டு திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால், ரமேஷ், L&T ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், ஈட்டன் பாஸ்கர், சேகா முருகையன், பில்லாளன் என்கிற விஜயன், காமாட்சி என்டர்பிரைசஸ் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், கொளஞ்சிநாதன், சித்திரவேல், பூங்காவனம், கணேஷ் உட்பட அனைவரும் பங்கேற்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் வழுதாவூர் வெங்கடேசன், பொற்கிளை குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற விஷ்ணுபதி புண்ணியகால நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் விஷ்ணுபதி புண்ணியகால நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாதம் 1ஆம் தேதியை முன்னிட்டு விஷ்ணுபதி புண்ணியகால சிறப்பு வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. வைகாசி 1ஆம் தேதியான இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஒரு வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய நாட்களில்
பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வேண்டுதல்களை செய்வது ஐதீகம். தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களின் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றும் சான்றோர்கள் எடுத்துரைக்கின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இக்காலத்தில் பெருமாளை தரிசிப்பதால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் மற்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உபயதாரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் துத்திப்பட்டு CAP மைதானத்தில் நடைபெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இன்று காலை துத்திப்பட்டு CAP மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அகோட் வாரியார்ஸ், ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட்ஸ், காரைக்கால் நைட்ஸ், மாகே ஸ்ட்ரைகர்ஸ், ஜெனிட் ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் தங்கள் பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டு வீரர்களை போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர். இந்த ஏலத்தில் மொத்தம் 115 புதிய வீரர்கள் ஏலத்தில் சேர்க்கப்பட்டனர் மற்றும் அனைத்து அணிகள் கடந்த ஆண்டு விளையாடிய 10 வீரர்கள் வரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற விதி உள்ளது. அனைத்து அணிகளும் 20 வீரர்கள் வரை ஏலம் எடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் வித்யா மகேஷ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கௌரவ செயலாளர் கார்த்திகேயன், கௌரவ துணைத் தலைவர் கணபதி, தலைமை செயலதிகாரி மயங்க் மேத்தா மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் வருகின்ற ஜூலை மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிளேயர்ஸ்க்கு பணமும் கிடைக்கும். அப்போ இந்த ரியலா நம்ம பாயிண்ட்ங்கிறது கேஷாவே முடியும். இப்போ கேஷுக்கு பதிலாக பாயிண்ட் வச்சிருக்கோம். இப்போ கூட பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 1.2 crore எல்லாரும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 80 lakhs காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அரௌண்ட் 70-80 lakhs காலி பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற பிளேயர் எல்லாம் 50,000 1 லட்சம் வாங்க போறாங்க. ஆக ஒரு சில பிளேயர்ல ஏகப்பட்ட ரேட் போயிட்டு இருக்கா. ஒரு சில பேர் போனியால அன்சோல்டா போயிட்டு. புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகள் மற்றும் சுற்றுலா தலங்களில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு, பாதுகாப்பு விதி மீறலுக்கு கடும் எச்சரிக்கை. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம், ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை, போக்சோ சட்டத்தில் கொத்தனார் கைது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.